கருமையம் என்பது ஆங்கிலத்தில் ஜெனட்டிக் சென்டர் என்று சொல்வார்கள். இது தத்துவத்திலையும் சரி விஞ்ஞானத்திலையும் சரி ஒரு பெரிய மதிப்புடைய பொருளாகும். முதல்ல கருமையம் என்ற என்ன என்று தெரிந்து கொண்டோமானால் அப்பொழுதுதான் அவனுடைய பெருமை விளங்கும். எல்லா ஜீவன்களுடைய உடல் இயக்கமும் மன இயக்கமும் ஜீவகாந்த ஆற்றல் என்ற ஒரு சக்தியினாலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு ஜீவன் இயங்குவது என்று சொன்னால் அதற்கு 8 வித பரிமாணங்கள் இருக்க வேண்டும். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் 8 இணைந்த இயக்கம்தான் ஜீவன். கடல், நிலம், ஆகாயம் 3லும் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்து 8ல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும். சிவன் என்ற பெயரை அதற்கு வேறு பொருள் ஷடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. அப்போ ஒரு சிவன் என்பது இயங்குகிறது என்றால் 8 உறுப்புகள் தொடர் இயக்கம் வேண்டும். அதைத்தான் இப்பொழுது உடல், உள்ளம், சிவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் என்று சொன்னேன். இதுல முக்கியமானது கருமையமும் மூளையும். நாம் என்ன செயல் செய்தாலும் எண்ணம் சொல் செயலால அது அலை வடிவத்துல கருமையம் வாங்கி இறுக்கி சுருக்கி இருப்பு வைத்துக் கொள்ளும். மீண்டும் மனச்சுழல் அலை எந்த நிலையில நாம் அந்த காரியத்தை செய்தோமோ அதே மனச்சுழல் வரும்போது அந்த பதிவை மூளை எடுத்து விரித்து காட்டும். அது எப்படி நிகழ்கிறது என்று சொன்னா அந்த கருமையத்துல ஜீவகாந்த அலையினுடைய அழுத்தம் திணிவு பெற்று இருக்கிறது. அதுதான் கருமையம் என்பது. உடல்ல உயிர் சக்தி என்று ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? அதாவது நுண்ணிய விண்துகள்கள் தனித்தனியா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நுண்ணிய விண்துகளுக்கு ஆகாசம் என்று பேர். அவை நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் நம்ம உடல்ல ஓடி சுழன்று கொண்டே இருக்கின்றன. அப்போ ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒவ்வொரு விண்துகளும் தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருக்கும் போது அதை சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைநிலையானது ஒவ்வொரு விண்துகளிலும் இருந்தும் அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அவைகள் எல்லாம் உடல்ல ஒன்று சேர்ந்து சுழலும் போது நடு மையமாக உள்ள இடத்துல கருமையம் அமையுது. எறும்பானாலும் சரி, ஆணையானாலும் சரி, மனிதனானாலும் சரி, நடு மையம் எங்க வருகிறதோ அங்கதான் கருமையம் அமையும். அங்கதான் இன்டென்சிட்டி ஆஃப் பயோமேக்னட்டிசம் என்றது அங்கதான் அமையும்.